செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவின் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் அன்புமணி ராமதாஸ் பதிலளிப்பதற்கு சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். பாமகவில் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் இடையே சமீப காலத்தில் மோதல்கள் ஏற்பட்டு கட்சி தற்போது 2 அணிகளாக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்த தேர்தல் ஆணையம் கூட அந்த மாமர சின்னத்தை அன்புமணி தரப்பு அந்த தரப்புக்கு ஒதுக்கியிருந்தது. ராமதாஸ் தரப்பில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உரிமை கேட்டு, கட்சிக்கான உரிமை கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே போல உரிமையல் நீதிமன்றத்தில் சிவில் நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த முறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கானது தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த போது ஒரே கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துவிட்டு மீண்டும் உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வருவதால் இந்த ஒரு மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராமதாஸ் தாக்கல் செய்த அந்த மனுவை கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இன்றைய தினம் உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த ஒரு மனுவானது இன்று நீதிபதி தர்ம பிரபு முன்பு விசாரிக்கு வந்தது. அப்போது ராமதாஸ் தாக்கல் செய்த மனு தொடர்பாக அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மார்ச் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.